ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வேட்டைக்கு போகலாம். ஒன்று, எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் விசைப்படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இதற்காக நிறைய அறிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இலங்கை கடல் கொள்ளையர்கள் தமிழ்நாடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கடல் கொள்ளையர்கள் மீன் மற்ற மலைகளை கொள்ளையடித்து செல்வதும் தொடர்கிறது. கடந்த 45 நாட்களில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டதோடு அவர்களின் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணைக்கு பிறகு மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் மேலிறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ராமேஸ்வரத்தில் இருந்து நாட்டுப்படையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த 9 பேரையும் அவர்களின் படகையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை அரசு கைது செய்துள்ளது. மத்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்டுத் தருவதோடு எதிர்காலத்தில் இதேபோல் நடக்கக்கூடாது இதேபோல் நடக்காது என்ற உறுதியையும் அளித்து மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக வழங்க வேண்டும். இதே வார்த்தைகளை, இதே பிரச்சனையை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். 2, விவசாயிகளுக்கான உழவர் தொடர்பு திட்டம் 2.0 தமிழ்நாடு அரசு உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோருகிறது. வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை வணிகத்துறை என துறை வாரியாக ஒவ்வொரு உதவி அலுவலர்களையும் தனித்தனியே சந்தித்து அவர்களிடம் வேளாண்மை வளர்ச்சி பற்றி எங்களா வெய்ய அடிக்கிறது கையிலே வச்சுக்கலாம். ஒரு மண்ணில் ஒரு அடி அடிச்சுக்கோ. ஒவ்வொரு உதவி அலுவலர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் வேளாண்மை வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் விவசாயிகள் இருப்பது முறையில்லை. தங்களுக்கான திட்டங்களை மிக எளிதாக வற்றச்சாளர் முறையில் விவசாயிகள் தெரிந்து கொள்ளவே தமிழ்நாடு அரசு உழவர் தொடர்பு திட்டம் 2.0 உழவர் தொடர்பு திட்டம் 2.0 அதை கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை கொண்டு வந்ததோடு சரி, இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தவில்லை. விவசாயம் சம்பந்தப்பட்ட தரவுகளையும் திட்டங்களையும் நேரடியாக ஒரே உதவி வேளாண்மை அலுவலர் வாயிலாக விவசாயிகள் தெரிந்து கொள்வதே
சரியான வழிமுறையாக இருக்கும். விவசாயிகளுக்கும் வேளாண்மை உதவி அலுவலர்களுக்கும் நேரடி தொடர்பு இதன் மூலமாக மட்டுமே சிறப்பாக அமையும். தலைநகர் சென்னையில் எத்தனை நூலகங்கள் இருந்தாலும் தேசிய நூலகம் என்ற பெருமை எதுக்கு உண்டு? உங்களுக்காக கேள்வி இருக்கு. கன்னிமரம். தலைநகர் சென்னையில் எத்தனை நூலகங்கள் இருந்தாலும் கன்னிமரம் தேசிய நூலகம் தனிப்பெருமை கொண்டது. கடந்த சில நாட்களாக அந்த நூலகத்தின் தரைத்தளத்தை பெயர்த்து எடுத்து மொசைக் கற்கள் பதிக்கும் வேலையை தொடங்கியுள்ளனர். மொத்தம் 3 மாடிகள். இந்திய குடிமைப் பணிக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் தயாராகும் மாணவர்கள் தினமும் இங்கே வந்து படிக்கிறார்கள், குறிப்புகளை எடுத்துப் போகிறார்கள். இவர்கள் தவிர தினசரி வந்து போகும் வாசகர்கள் எண்ணிக்கை 1000 தாண்டும். சைலன்ஸ் ப்ளீஸ் என்று பலகையில் எழுதி வைத்துவிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை பகல் நேரத்தில் செய்வது, இப்படியான வேலையை தொடங்க உள்ளோம் என்று பொதுமக்களாகிய வாசகர்களுக்கு முன்னரே தெரிவித்திருக்க வேண்டாமா? வாசகர்களிடம் கருத்து கேட்டு செய்திருக்க வேண்டாமா? தேசிய பொது நூலகத்தை சீரமைப்பு செய்யும் போது வாசகர்களாகிய பொதுமக்களை பாதிப்பது போல் செய்யலாமா? சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் போராடி வருவதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்வதோடு உரிய தீர்வை காணும்படி கோருகிறேன். உங்களுக்கு எழுதலாக்க இல்லை, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமமான கல்வி தகுதியும் பணியும் இருந்தாலும் சம ஊதியம் மட்டும் வழங்கப்படுவதில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை சொன்னபடி நிறைவேற்றி தர வேண்டியது முதலமைச்சரின் கடமை. ஐந்து கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமம் பெற ஊரக வளர்ச்சித்துறை புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பது அடித்தட்டு மக்களின் அன்றாட பிழைப்பை கேள்விக்குறியாக்கியிருப்பது. கிராமங்கள்தான் நாட்டின் முதுகெலும்பு என்றார் நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட முதுகெலும்பு நொறுங்கும் அளவுக்கு அரசாணை மூலம் புல்டோசர் விட்டு ஏற்றக்கூடாது. 2021 தொடங்கி 2025 வரையில்
எத்தனையோ ஆலோசனை குழுக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கிறார். அதில் ஏதாவது ஒரு குழுவிடம் கிராம ஊராட்சிகளுக்கு வருமானம் ஈட்டித் தரும் வழிமுறையை சொல்லுங்கள் என கேட்டிருந்தால் அவர்களே நல்ல வழி காட்டியிருப்பார்கள். அரசாணைப்படி கிராம ஊராட்சி எல்லைக்குள் ஊராட்சி அனுமதி இல்லாமல், அரசாணைப்படி கிராம ஊராட்சி எல்லைக்குள் ஊராட்சி அனுமதி இல்லாமல் எந்த வர்த்தகத்தையும் இனி மேற்கொள்ள முடியாது. பெட்டிக்கடை, தேநீர் கடை, சலவை செய்யும் கடையில் தொடங்கி மொத்தம் 119 சேவை தொழில்கள் அந்த வரிசையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து வணிகம் அல்லது தொழில் உரிமம் லைசன்ஸ் வழங்குவதற்கான விதிகள் 2025 என்ற சட்டத்தை கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. சட்ட மசோதாக்களை தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டு வைத்திருக்கிறார் என்று தமிழ்நாடு ஆளுநர் மீது பல முறை குற்றச்சாட்டுகளை அடுக்கிய தமிழ்நாடு அரசு இந்த அரசாணை பிறப்பிக்க ஒப்புதல் அளித்த வகையில் மிகவும் மகிழ்ந்திருக்கும். ஆனால் ஏழை வாழைகள், அன்றாட கூலிகள் மகிழப் போவதில்லை. வேதனை தான் அடைவார்கள். யாரெல்லாம் நிலத்தை விற்று, நகைகளை விற்று வர்த்தக உரிமம் பெற்றார்களோ, வர்த்தக உரிமம் பெற்றார்களோ அவர்களிடம் நெருக்கி தொழில் வரி வசூலிக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட வேலை. இந்த ஆட்சியின் மிகப்பெரிய சமூக அநீதி இந்த அரசாணையாகத்தான் இருக்க முடியும். அதனாலே முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்தது தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் எங்கே இருக்கிறது? தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சரியாக சொன்னதுக்காக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமை தான், ஒரே தலைவர் தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் குழியும் பயனில்லை, தொண்டனும் ஏற்க மாட்டான். மக்களும் ஏற்க மாட்டார்கள் அல்லது பார்க்க மாட்டார்கள். காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும் என்றாலும் முறைப்படி புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஊடகங்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்திலிருந்து மருத்துவர் ராமதாசு இதை
இதை சொல்லுகிறேன். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்திலிருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். ஐயா, அதாவது இப்போ வந்து உங்களுடைய கட்டளையை மீறி நடைபயணம் போயிட்டு இருக்காங்க. இதனால வந்து அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குங்களா கட்சி ரீதியா? அதெல்லாம் தேவையில்லாத நீங்கள் தான் கேட்கணும். உங்கள் மூலம் சொன்னாலே போதும், ஊடகங்கள் மூலமாக சொன்னாலே போதும். இந்த வாரம் வந்து ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தும் போது அதாவது வன்னியர்களுக்கான 10.5% தொடர்பானது வந்து முடிந்து போன விஷயம், அது குறித்து இனி பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சு போன விஷயத்த கிளறி அது ஒரு பக்கம், ஊதி நெருப்பு அது ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க. தேவையில்லாது யார் இந்த 20% பெரிய பயனடைஞ்சார்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து 10.5 கலைக்கக்கூடாது. நாங்கள் குறைவாக தானே கேட்குறோம். ஐயா, ஒட்டுக்கு கருவி வந்து கிளியனூர்ல ஒப்படைத்தீங்க. ஆமாம், அதுல என்ன முன்னேற்றம் இருக்குது, யாரு என்ன எதுவும் தெரிய வந்துருக்கா ஐயா? ஒட்டு கட்டும் கருவியை கிளைனூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார்கிட்ட ஒப்படைச்சோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்முடைய இந்த சைபர் கிரைம் தானே, சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமையான சைபர் கிரைம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க நினச்சா 2 நாளில் அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம். எனக்கு இதுவரை அது பற்றிய தகவல் ஒன்றும் அவங்க மூலமாக சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல. அதனால் விரைந்து அதை யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணுன்ட்டு கேட்டுக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை இந்த 2 அணி அதிமுக திமுக தவிர்த்து? 3வது அணி இல்லை, 4வது அணி, 5வது அணி, 6வது அணி கூட இருக்கும். ஏன் 3ஓட நிறுத்திக்கிறீங்க? டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, உள்துறை செயலர் கொடுத்துருக்கீங்க, தமிழக அரசு திருப்தியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதுக்கு? நடைப்பயணம் குறித்து நடைபயணம் அதான் கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை திருப்தியாக இருக்கு. அதான் கொடுத்துருக்குறோம், நடைபெறும். அது நடவடிக்கை எடுக்கல. 2 மாதமாக உங்கள் சமூக வலைதளம் முடங்கியே இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு? சமூக வலைதளம், உங்களுடைய சமூக வலைதளம் முடங்கியே இருக்குது. சமூக வலைதளம் ட்விட்டர்ல முடங்கி இருக்குது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு? அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு பிரதமர் மோடி கங்கை கொண்ட வருஷம் வந்து போயிருக்காரு. அடுத்த மாதம் வர இருக்காரு. தேர்தல் வர நேரத்தினுடைய வருகை இருக்கு. எப்படி போயிருக்கு? பிரதமர் மோடி வந்து போனார். அடுத்த மாதமும் தொடர்ந்து வர இருக்கிறார் தமிழகத்துக்கு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரதமர் மோடியின் அடிக்கடி தமிழக வருகை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார். தேர்தல் நெருங்கி கொண்டிருவாங்க, வருவார், அடிக்கடி வருவார். அது நல்லது தானே. ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கணுங்கிறது வந்து சொல்லியிருக்கிறார் மோடி. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அமைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பிரதமர் அறிவிச்சிருக்காரு அந்த கூட்டத்தில். போதுமா?
தமிழகத்தில் வந்து ஆணவ கொலையும் கொள்ளை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? தடுக்க முடியாமல் போலீஸார் திணறி வராத பார்க்குறீங்க. அது நான் சரியாக எனக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சரி.